அந்த காலத்துல விஜயநகரத்துக்கு பாஸ்கர்னு ஒரு வியாபாரி வியாபாரத்துக்காக அந்த ஊருக்கு வந்து போவாரு. ஆனா இந்த தடவை அவரோட வண்டியில பழங்கள், தானியங்கள் மற்றும் பலவித பொருட்களோட வேற ஒன்னும் இருந்தது. அது என்னன்னா கொழு கொழுன்னு அவனோட அழகான பையன் பானுவர்மா. பானு, இங்க இருந்து பாரு கண்ணா, உனக்கு விஜயநகரம் பார்க்கணும்னு சொன்னல. எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த ஊர் பார்க்கவே அழகா இருக்குப்பா. என்ன அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்கர் தம்பி. கண்ணா, இந்த பரிசை சிரோன் மாமா கிட்ட கொடுத்துருப்போ. சரி மாமா. மாமா என்னது இது? நான் சொல்லவே மறந்துட்டேன். பாஸ்கரோட நண்பன் சிரோஞ்சி பஞ்சு, கம்பளி மற்றும் பல பொருட்களோட வியாபாரி. என் செல்லமே, இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வந்திருக்கியா? பானு கண்ணா, இந்த ஒரு பணத்தை வச்சுக்க சந்தைய சுத்தி பார்த்துட்டு வா. அதுக்குள்ள நாங்க எங்க வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறோம். சரிங்கப்பா. கட்டி போட்டு இருந்த கண்ணுக்குட்டிய மைதானத்துல அவுத்து விட்டா எப்படி சந்தோஷப்படுமோ, அதே மாதிரி நம்ம பானுவர்மாக்கு விஜயநகரத்தோட கடத்தெருவை சுத்தி பார்க்கறதுல கிடைச்சது. வண்ண வண்ண கடைகள், பலவித விளையாட்டுகள் மற்றும் நிகழ்ச்சிகளை பார்க்க முடிஞ்சது. வாசனை, ஜிலேபி. வாங்க வாங்க, இனிப்பான ஆப்பிள். தோட்டத்துல விளைஞ்ச ஆப்பிள். ஒரு பணத்துக்கு 4 ஆப்பிள். ஒரு பணத்துக்கு 4? எங்க ஊர்ல ஒரு பணத்துக்கு 6 கிடைக்கும். அப்ப எங்க கிடைக்குமோ அங்கே வாங்கிக்க. இங்க வாங்க, இங்க வாங்க. ஒரு பணத்துக்கு ஒரு பழம். இதை விட விலை கம்மியா பலாப்பழம் வேற எங்கேயும் கிடைக்காது. ஒரு பணத்துக்கு இவ்ளோ பெரிய பழமா? இது பலாப்பழம் கண்ணா. பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இதுக்கு முன்னாடி எந்த பழமும் போட்டி போடவே முடியாது. இந்தா, இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இந்தாங்க ஒரு பணம். ஆனா இதுல முள் இருக்கே. இது தோலு. இத வெட்டி உள்ள இருக்கிறத சாப்பிட்டு பாரு. அப்படியா? நான் யாரு? ஒரு வியாபாரியுடைய பிள்ளையாச்சே. ஒரு பணத்துக்கு எவ்வளவு பெரிய பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா இத பார்த்தா சந்தோஷப்படுவாரு. அடக்குத்ததே. பொடி பொடி, விழக்கூடாது விழக்கூடாது. அச்சச்சோ, போச்சு. வாவ், என்ன ஒரு சுவை. இதுக்கு முன்னாடி எதுவும் போட்டி போட முடியாது. இது நல்ல இனிப்பா இருக்கு. ஆனா கையெல்லாம் ஒட்டிக்குதே. அட, என்னப்பா இது, ரொம்ப ஒட்டுது. அச்சச்சோ, என் சட்டை மேலாம் ஆயிடுச்சு. என்னன்னா இப்படி ஆயிட்டேன். அப்பா இந்நேரம் வந்துகிட்டு இருப்பாரு. இப்ப நான் என்ன பண்றது? சூடான வெந்நீர். பானுவர்மா, அச்சச்சோ, அப்பா மட்டும் இந்த நிலைமையில பார்த்தா ரொம்ப கோவப்படுவாரே. பானுவர்மா, விஜயநகரம் உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. நாம அரண்மனைக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவனும் இங்க திரும்பி வந்துருவான். அப்ப சரி, கை கால்லாம் கழுவிட்டு போலாம் வா.
ராஜா நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. வாங்க போலாம். நாள் முழுக்க இருந்து களைச்சி போன பானுவர்மா அசந்து தூங்கிட்டான். சுங்கி, இந்த இடத்துல யாரும் இல்ல போல இருக்கு. திருடுங்க. 1 2 3 4 எத்தனை ஆடுகளை தூக்க முடியுமோ அத்தனையும் தூக்கிப்போம். என்ன சொல்ற? மொங்கி, இங்க பாத்தியா? இந்த செம்பரியாடு கொலுகொலுன்னு இருக்குல்ல. இந்த 1 4க்கு சமமா இருக்கே. சத்தம் போட்டா எல்லாரும் வந்துருவாங்க. அப்பாவும் இங்க வந்துருவாரு. இல்ல இல்ல, பேசாம இருக்கிறது தான் நல்லது. சுங்கி, இங்க பாரு. இருட்டுல நாம ஆடுன்னு நினைச்சு யானைய ஒண்ணும் தூக்கிட்டு வரலையே. இதனால நம்மளோட இடுப்பே உடைஞ்சிரும் போல இருக்கு. எழுந்துரு எழுந்துரு. மொங்கே, பாவம் இந்த செம்பரியாடு களைப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தியாப்பா, இந்த செம்பரியாடு அழகா தூங்குதுல்ல. ஆடு தும்முது. நாடு இல்ல, நான் தான் பானு வர்மா. மொங்கே, இது பேசுற செம்பரியாடுப்பா. இது ஆடு இல்ல, பூதம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் தான். நான் தான் பூதம். இப்போ என்ன பண்றது? நில்லுங்க, 2 பேரும் எங்க ஓடுறீங்க? உடனே யாருன்னு பாத்துட்டு போங்க. அட, இது பானு வர்மாவோட குரலாச்சே. பானு வர்மா, உன்னை ஏன் இப்படி ஆக்கி வச்சிருக்க? அப்ப நீங்களா? நான் ஒண்ணும் பண்ணல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பலாப்பழம் தான். உன்னோட கையில எண்ணெய தடவிருந்தா பலாப்பழம் இப்படி ஒட்டாது. சரி சரி, பரவாயில்ல, விடு. பாடம் கத்துக்கிட்டல. இதுல என்ன இருக்குப்பா? கண்ணா, நமக்கு ராஜா வித்யாதர் இத பரிசா கொடுத்திருக்காரு. ஆமா, இதுல என்ன இருக்கு? மறுபடியும் பலாப்பழமா? மறுபடியும் இதே பிரச்சனையா? ஆள விடுங்க, நான் வரேன். If you like this video, subscribe to our channel Murthy Media.